ஒரு ரூபாவை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நாங்கள் தர பதில் என்னன்னா, நேர்மையோடு அந்த ஒரு ரூபாயை, தமிழுக்காக வந்த ரூபாயை தமிழ் செய்வ மட்டுமே பயன்படுத்தி, மயங்கி குரல் எதுவும் இல்லாமல் தமிழ் செய்ய நாம் உட்படுத்தும் பொழுது அந்த ஒரு ரூபாய் பல விடயங்களை மாற்றும். இப்போ இங்க ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் 27 இடங்களில் தமிழ் சமூகத்தில் நூலகங்களை இலவசமாக மக்கள் படிக்கும் நூலகங்களை 27 இடத்துல நடத்திக்கிட்டு இருக்கோம். பள்ளிகள், கல்லூரிகள், ஆதரவற்றோர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், மருத்துவமனைகள், நோய் அறுதி நிலையங்கள், உணவகங்கள், இப்படி பல்வேறு இடங்கள்ல நூலகத்தை எங்களால் நடத்த முடிகிறது. அந்த நூலகத்தில் உள்ள புத்தகங்களை யார் வேணாலும் படிக்கலாம் இலவசமாக. இந்த நூலகங்களை எல்லாம் வாங்குவதற்கு இந்த ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தின் பொருளாதாரம் துணையாக நிற்கிறது. இப்படி ஒரு 27 இடத்துல நூலகம், ஒரு 320 நிகழ்வுகள் பயிலரங்கம், இவை அனைத்தையும் உருவாக்கி இன்னும் நிறைய இருக்கைகள், ஆய்வு இருக்கைகளையும் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்படி பலவற்றையும் நம்மால் செய்ய முடிகிறது. ஒரு தமிழ் மெய்நிகர் பள்ளி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த தமிழ் மெய்நிகர் பள்ளி மூலமாக உலகம் முழுக்கும் பல மாணவர்களுக்கு கற்றல் நடந்து கொண்டிருக்கின்றது, அதுவும் மிகவும் குறைவான ஒரு விலையில். இப்படி பல விடயங்களை நம்மால் செய்ய முடியும். சமூகமே ஒன்றை மட்டும் நல்லா நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு ரூபாயை வைத்து என்ன செய்துவிட முடியும் என்று கேட்பவர்களுக்கு அந்த ஒரு ரூபாயை நேர்மையே அந்த இழையோடு நாம் பயணிக்கும் பொழுது, அந்த நேர்மையின் சக்தி அந்த ஒரு ரூபாய் மீது விழும் பொழுது அந்த ஒரு ரூபாய் உலகை அசைத்து விளையாடும் சக்தியை பெறும். இந்த ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் ஒரு கற்றலை இந்த தமிழ் சமூகத்துக்கு விதைக்கிறது. அந்த கற்றல் என்னவென்றால், நீங்கள் சிறிய தொகையை தமிழ் வளர்ச்சிக்காக பெற்றாலும் நேர்மையாகவும் அழகான திட்டமிடலும் மயங்கி கூறல் இல்லாமலும் அதனை நீங்கள் பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் என்பது எங்களுடைய பயணத்தின் மூலமாக இன்று நிறுவப்பட்டுள்ளது. ஒரு ரூபாய் மன்றம் இன்னைக்கு 4,17,000 ரூபாயை தமிழ் சமூகத்துக்கு கொடுத்திருக்கு. இன்னும் கொடுப்பதற்கு நிறைய பணத்தை வைத்துள்ளது. இருக்கைகள்னு பாத்தீங்கன்னா 18 ஆய்வு இருக்கைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த இருக்கைகளுடைய தொகைன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 6,30,000 ரூபாயாக இருக்கிறது. உலகம் முழுவதும் 15 நாடுகளில் உறுப்பினர்கள் உள்ளார்கள். இது எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்தியது அறிவியல் தமிழ் எனும் வளர்ச்சி எனும் அந்த ஒரு அழகிய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்திற்காக நாங்கள் வடிவமைத்த ஒரு கட்டமைப்பு, தலைவர் இல்லாத தனது வரவு செலவு கணக்குகளை திறந்த வெளியில் வைத்துள்ள 15 நாடுகளை சார்ந்த தமிழர்களின் கூட்டமைப்பாக ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் இன்று செயல்பட்டு வருகிறது. வாருங்கள் தமிழ் செய்வோம். ஒரு ரூபாயை வைத்தும் நாம் தமிழ் செய்ய முடியும். அந்த ஒரு ரூபாயின் வலிமை அழகானது, சிறப்பானது. தமிழ் எளிமையான ஒரு மொழி. எளிமையான ஒரு மொழியை வளர்ப்பதற்கு நாம் ஒரு வளமான அமைப்பை உருவாக்குவதற்கு இந்த ஒரு ரூபாய் ஒரு மிகப்பெரிய காரணியாக அமையும் என்பது திண்ணம். வாருங்கள் தமிழ் செய்வோம். 21ஆம் நூற்றாண்டில் அறிவியல் தமிழை அடுத்த நிலைக்கு உயர்த்த மிகப்பெரிய முயல்வுகளை எடுப்பவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். மிக சிறிய முயல்வாக நீங்களும் நானும் சேர்ந்து இந்த ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தை, இந்த தேரை, இந்த சிறு தேரை நாம் நகர்த்தி தமிழ் செய்வோம். வாருங்கள் தமிழர்களே, ஒருங்கிணைந்து தமிழ் செய்வோம். ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தின் மூலமாக ஓர் உலகம், ஓர் மொழி, ஓர் அமைப்பு, ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம். நன்றி, வணக்கம்.